ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலில் டே 3 விலாக் பார்க்கலாங்க. நாங்கள் தங்கி இந்த ரூமோட ஃப்ரண்ட் வியூ தான். இது லேக் பக்கத்தில் தான் இந்த ரூம் இருக்குது. இதுவும் ஷூட் ரூம் மாதிரி தான். ஹால் வித் டபுள் பெட்ரூம் இருந்துச்சு. இதோட ரெண்ட் பார்த்திங்கன்னா 4500 பர் டேக்கு தான். நாங்கள் ஒரு நைட் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மார்னிங் நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம் இந்த ரூமை. வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. நம்ம ரூம் சர்வீஸும் பண்ணுறாங்க. லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை மார்னிங் காஃபியோ எதுவாக இருந்தாலும் அவங்களே நம்மளுக்கு வாங்கி தராங்க. ஸோ அந்த சர்வீஸும் அதில் இருக்குது. ஸோ கொடைக்கானல்லேருந்து ரொம்ப கவலையாகவே ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் பாய் சொல்லிகிட்ருக்காங்க. இனிமேல் நாங்கள் எப்போ வர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். எப்படியும் நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் கொடைக்கானல் அகெயின் வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்க முடியாத பிளேஸுங்க. ரொம்ப கவலையாக தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் அந்த வழியாக தான் போனாங்க. ஸோ நாங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்புனால கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. அதுவே முதல் நாள் நாங்கள் போனோம் பார்த்திங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே 1 hour ஆகுதுங்க. 1 hour ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் போனோம். எப்போவுமே வீக்கெண்டில் போனீங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்புறது ரொம்பவே பெட்டர். அப்போ தான் எல்லா இடமும் டக்கு டக்குன்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ பூம்பாறைக்கு இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த கோயிலை பற்றி ரொம்பவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல சிறப்பு வாய்ந்த கோயில். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை விசிட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கொடைக்கானலில் கோயிலுங்கிறது கோயில்னாலே மன அமைதியை கொடுக்கும். அது கொடைக்கானலில் இருக்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சாமி நல்லபடியாக கும்பிட்டோங்க. கூட்டம் இல்லை, நாங்கள் சீக்கிரம் வந்தனால. மற்ற டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏர்லி மார்னிங்னால நாங்கள் கூட்டம் இல்லாமல் சாமிக்கு நல்லபடியாக கும்பிட்டாச்சு. கும்பிட்ட கையோட வெளியில் பார்த்திங்கன்னா இங்கே கார்லிக் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கார்லிக் நாங்கள் பூம்பாறையில் தான் வாங்கினோம். திரும்பி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் போட்டு விடுறேன் அப்படின்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. 1 kg பார்த்திங்கன்னா 400. நல்ல தரமாக இருந்துச்சுங்க கார்லிக்கு. ஸோ கார்லிக் அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இறங்குற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு போனோம்னு பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ். நாங்கள் கொடைக்கானல் என்ட்ரு ஆகும்போது சில்வர் ஃபால்ஸ் பார்க்கல. திரும்பி வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சில்வர் ஃபால்ஸ் வழியாக தான் வந்தோம். அங்கே கொஞ்சம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு கொடைக்கானல்லேருந்து கிளம்பிட்டோங்க. கொடைக்கானல்லேருந்து நேராக நாங்கள் கீழே எங்கே போனோம் அப்படின்னா பழனி போனோம். பிளான் பண்ணி தான் வந்தோம். கண்டிப்பாக ரிட்டன் வரும்போது பழனியில் நம்ம சாமி கும்பிட்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். ஸோ நாங்கள் பழனியில் இறங்கிட்டோம். இறங்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரோப்பில் போகலாம், எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்கன்னு சொல்லி ரோப்பில் போகலான்னு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 2 hours லைனில் நிற்கணுமா. ஒரு ரோப்பில் 2 பேரை தான் அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே நிற்கிறதுக்கு நம்ம மலை மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஏறுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே லஞ்சை முடிச்சுட்டு தாங்க நாங்கள் ஏறினோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணிட்டோம். வெறும் காஃபி பஜ்ஜியோடு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஸோ லஞ்ச் தான் சாப்பிட்டோம். லஞ்ச் முடிச்ச கையோட மலை மேலே ஏறிட்டோம். சாப்பிட்டதுக்கு அதுக்கும் ஏறவே முடியலங்க, கஷ்டப்பட்டு ஏறணும். இப்போ பழனியில் எல்லா டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணிட்டாங்க. உள்ளே எந்த காரும் அலோடு கிடையாது. பார்க்கிங் ரொம்ப தூரத்துலேருந்து நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. வாக்கிங் வாக் பண்ணி தான் போகணும். அது இல்லாமல் அவங்க பஸ் மாதிரி, அதாவது எப்படின்னா கார் மாதிரி அனுப்புகிறாங்க. அதில் ஒரு 10 பேர் ட்ராவல் பண்ணலாம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அங்கே மலை மேலே நம்ம ஏறி தான் போகணும். ஸோ கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டாச்சுங்க. நாங்கள் கொடைக்கானலில் எடுத்த கிளிப்ஸ்லாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.